ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தபடி வந்து சூர்யா 44 திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு டைட்டில் டீசரும் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஆல்ரெடி இந்த டைட்டில் டீசரை பார்த்து ஒரு விமர்சனம் கூறியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து நம்மளோட சூர்யா 44 திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்துச்சுங்க. அதாவது ரெட்ரோ அப்படின்ட்டு வந்து சூப்பரான ஒரு செம்ம பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்பு வந்து இன்டர்நெட்டில் வந்து ஒரு நாளாகவே வந்து ஜானி அப்படின்ற டைட்டில் வந்து செம்ம ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதற்கு முக்கியமான காரணம் வந்து ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஜானி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட கெட்டப்பில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச ஒரு பிளாக் பஸ்டர் திறம் தான் ஜானி. ஸோ நம்மளோட கார்த்திக் சுப்ராஜும் நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட தீவிரமான ஃபேன். ஸோ அதனால் வந்து ஜானி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ரசிகர்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த திரைப்படத்தோட டைட்டில் வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஜானி அப்படின்னு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நம்மள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்மளோட சூர்யா 44 திரைப்படத்தோட அஃபிஷியலான டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ அப்படின்ட்டு வந்து செம்மையான ஒரு பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ டீசரும் வந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு செம்ம க்ரைம் லவ் ஸ்டோரி இருக்குது அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்கிட்ட வந்து நம்மளோட கார்த்திக் சுப்ராஜ் இதை வந்து காமிச்சிருக்காங்க அந்த டைட்டில் டீசரை. சூப்பராக இருக்குது, அண்ட் டைட்டிலும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது, யாரும் யோசிக்காத டைட்டிலாக வச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு படக்குழுவினருக்கு பாராட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்களாம். இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் தான் அது சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி இந்த ஒரு விஷயத்த